ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 236 பார்க்க போறோம். எடுத்தது லூஃபி வெர்சஸ் உசாப் கொலிஷன் ஆஃப் டூ மென்ஸ் பிரைடுங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. உசாப்ப லூஃபி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறப்ப இது பைரட்ஸ் இருக்க இடம்டா, இங்க என்னோட ஆட்கள் 8000 பேத்துக்கு மேல இருக்காங்கன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆயிருப்பான். நான் தான் கேப்டன் உசாப்னு. லூஃபி சூப்பர் போன்ட்டு சிரிச்சிருப்பான். உசாப் டே இன்சல்ட் பண்ணாதேன்னு கடுப்பா இருந்திருப்பான். இதுக்கப்புறம் கிராமத்துல நடந்த சம்பவங்களுக்கு அப்புறம் உசாப் என்ன பிரைடு உசாப்னே கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு பிரைடு இருக்கு. சரி கடலே இன்னொரு தடவை வாய்ப்பு கிடைச்சா சந்திக்கலான் இருப்பான். லூஃபி எப்படின்பா, உசாப் இப்ப நானும் உங்களை போல செயல் பண்றேன்ல, ஏதோ ஒரு சமயத்துல நம்ம பாத்துக்கலான்பா. ஜோரோ என்னடா பேசுற, வா ஷிப்ல ஏறுன்பா. லூஃபி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல இருப்பான். உசாப் டக்குன்னு அப்ப நான் பைரட் கேப்டன் ஆயிட்டான்ட்டு கத்தி இருப்பான். லூஃபி அடே கேப்டன் நான் தாண்டான் இருப்பான். அப்படியே பிரசன்ட்ல காட்டுவாங்க. லூஃபி உன் கோவம் தனியவே இல்ல போலயே, இங்க என்ன நடந்தாலும் சரி அதை நினைச்சு வருத்தம்லாம் படாத, ஏன்னா இது நீ ஆசைப்பட்ட டியூவல்பா. உசாப் என்கிட்ட ஈஸியா போகாத. இப்ப நான் நீ நினைக்கிற போல ஒரு அண்டர்டாக் இல்ல, நான் உன்னை எப்படி டிஃபீட் பண்றதுங்கிறத ஃபிகர் அவுட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன்பா. சாப்பர் இதை நம்ம ஸ்டாப் பண்ணலாமா, உசாப்போட இன்ஜுரிஸ் வேற மோசமா இருக்குன்பா. ஜோரோ பார்க்க முடியலன்னா உள்ள போய் உட்காந்துக்கன்பா. சாப்பர் அப்படியே சைலண்ட் ஆகி இங்க பாப்பா. உசாப் நீ உன்னோட பழைய எனிமிஸ் போல என்ன ட்ரீட் பண்ணாத, ஏன்னா நீயும் நானும் ரொம்ப நாளா ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கோம். எனக்கு உன்னோட பவரை பத்தியும் தெரியும், வீக்னஸ் பத்தியும் தெரியும். ஆனா இத்தனை நாளா நான் ஒரு பொய் மட்டும் சொல்லிட்டேன். எனக்கு கீழே 8000 பேர் இருக்காங்கடா, ஒழுக்கு மரியாதையே சரணடைஞ்சிருன்பா. சாப்பர் 8000 பேரான்ட்டு பயப்படுவான். ஜோரோ டே உள்ள போடான்பா. லூஃபி உங்ககிட்ட அத்தனை ஆட்கள்ல இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்பா. உசாப் ஸ்பெல்னு கத்துவான். இந்த பாயிண்ட்ல உசாப் இருந்துட்டு உன் பல்லு பூரா ரேசர் இருக்குன்பா, உன் காலில் ஆணி குத்திச்சுன்னு சொல்லுவான். சாப்பர் ஐயோ நிறுத்து, இதெல்லாம் இமேஜின் பண்ணவே ஒரு மாய்க்கேன்பா. ஜோரோ நீ முதல்ல உள்ள போடான்பா. லூஃபி கம் பிஸ்டல் பண்ண வருவான். உசாப் டக்குன்னு ரத்தம் வந்து எடுத்து அப்படியே உட்காந்துருப்பான். லூஃபி அப்படியே ஸ்டாப் ஆயிருப்பான். நாம என்னாச்சுன்னு பாப்பா. சாப்பர் டே செத்து கித்து போயிடாதேன்பா. உசாப் ஸ்பெஷல் அட்டாக் கெச்சப் ஸ்டார், என்ன நீ எனிமியை பார்த்து வருத்தப்படுறியா, நல்ல கான்பிடன்ஸ் தாங்கும் போது லூஃபி பஞ்ச் பண்ண வந்திருப்பான். உசாப் பயங்கரமான பிளாஷ் எமிட் பண்ணி விட்டுருப்பான் ஷெல் மூலமா. அண்ட் முட்டையை வச்சு அடிப்பான். இந்த பாயிண்ட்ல திரும்ப அதையே யூஸ் பண்ணுவான். லூஃபி டே இது அழுகி போன முட்டையாக்கு ஏன்டா அப்படி பண்றேன்பா. கொஞ்ச நாள் சீரியஸா ஏன்டா அப்படி பண்றேன்பா. உசாப் உனக்கு இது சில்லியா தெரியுதா, நான் சீரியஸா இருக்கேன்டா லூஃபின்பா. லூஃபி அப்படியான்பா. உசாப் இதுதான் என் ஃபைட்டிங் ஸ்டைல், நீ இப்படி வாயை திறந்து வச்சிருந்தா உன் வாயை மொத்தமா நான் பொசுக்கி விட்டுருவன்ட்டு அட்டாக் வச்சிருப்பான். ஸ்பெஷல் அட்டாக் டொபாஸ்கோ ஸ்டார். லூஃபி ஹார்ட்டா இருக்கிட்டு வாய் வழியா நெருப்பு கக்குவான். உசாப் இதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன செஞ்சாலும் ஜாக்கிரதையா இருந்துக்க, ஏன்னா உன் காலுக்கு அடியில மொத்தமும் கேல்ட்ரோப் ஹெல் இருக்குன்பா. லூஃபி விழுகும் போது அது மேல படவும் அப்படியே வழியில துடிப்பான். நாம இதை பார்த்து ஷாக் ஆயிருப்பா. சாப்பர் ஃபைட்டோட கண்ட்ரோல உசாப் வச்சிருக்கான்பா. உசாப் இங்க என்னாச்சுனாலும் சரி லூஃபி நான் உன்னை தோக்கடிச்சு மேரி எனக்கு சொந்தமாக்குவன்பா. நாமே உசாப்ன்ட்டு பாக்குறப்ப லூஃபி எந்திரிச்சிருப்பான். உசாப் ஸ்பெஷல் அட்டாக் பெப்பர் ஸ்டார்ட் பண்ணுவான். லூஃபி ஃபர்ஸ்ட் டாஜ் பண்ணி தப்பிச்சிருப்பான். பட் பெப்பர்ல தும்பல் ஜாஸ்தியா வர அந்த ட்ராப்ல மாட்டி அப்படியே அவனுக்கு குத்திக்கிட்டே இருக்கும். உசாப் நான் தான் சொன்னேன்ல உன் மேல என்ன அட்டாக் வேலைக்கு ஆகுமோ அந்த பெஸ்ட் அட்டாக்ஸ் தான் கொடுப்பேன்னு. லூஃபி எச்ச துப்பிட்டு அடைச்ச உடம்பு முழுக்க நாறுது, வாய் வேற எரியுது, அப்புறம் இது வேற வலிக்குதுன்பா. உசாப் நான் உனக்கு கேப்பே விட மாட்டேன்டான்ட்டு ஸ்பெஷல் அட்டாக் ஷூரிகன் ஷூட்டிங் ஸ்டார்ஸ் பண்ணுவான். லூஃபி இந்த அட்டாக்ஸ்ல முடிஞ்ச அளவுக்கு டாச் பண்ணி ஓடுவான். ஏன்னா கீழே இருக்க ஸ்பைக்ஸையும் பாத்துக்கணும், கூடவே ஷூரிகன்ஸையும் பாத்துக்கணும். லூஃபிக்குல ஒரு கட்டத்துல ரொம்ப மூச்சு வாங்கும். உசாப் இந்த ஒரு விஷயம் பண்ணி எக்ஸாஸ்ட் ஆயிதான் இருப்பான். உசாப் திடீர்னு பார்க்கவும் லூஃபி இப்பதான் நோட் பண்ணுவான் சுத்தி வர ஏதோ ஸ்மோக் வர போல இருக்கேன்னு. பார்த்தா உசாப் தான் பிரெத் ட்ரைல பயன்படுத்தி இருப்பான். உசாப் இதை நான் தான் செட் பண்ணி வச்சேன், உன் மேல அடிச்சு அந்த அழுகுன முட்டை நாத்தத்துல உனக்கு இந்த ஸ்மெல் வந்திருக்காது. இப்ப அவனை சுத்தி இருக்க அந்த காத்து மொத்தமும் கேஸ் டான்பா. சாஞ்சி கேஸ் ஆன்பா. நாம என்னடா பண்ண போறேங்கிற மாதிரி பாப்பா. உசாப் சாரின்ட்டு மொத்தமா கொளுத்தி விட்டுருவான். இந்த இடத்துல கடலோட அலைய பின்வாங்கும், மேரியே பின்னால போகும். ஜோரோ என்ன மாதிரியான எக்ஸ்ப்ளோஷன் எதுன்பா. நாமி லூஃபி உசாப்ன்ட்டு பேனிக் ஆவா. லூஃபி அந்த ஒரு அட்டாக்ல கருகி இருப்பான். இருந்தாலும் உசாப்ப ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததை தான் யோசிச்சுட்டு இருப்பான். உசாப் இதே விஷயத்த தான் நினைச்சிட்டு இருக்க போல இருக்கும். மேரியில வச்சு ஐலாண்ட பார்த்துட்டு 2 பேர் ரொம்ப எக்ஸைட்டா அந்த நாட்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சீன்ஸ் எல்லாம் பிளாஷ் பண்ணி காட்டுவாங்க. இந்த தண்ணி எல்லாம் பட்டு மேரி ஒரு மாதிரி ஈரமா இருக்கும் இல்லையா, அதோட ஃபேஸ காட்டும் போது மேரியே இந்த விஷயங்களை பார்த்து அழுகிற போல இருக்கும். ஆமி இதுக்கு மேல என்னால அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுன்பா. சாப்பர் லூஃபி உசாப்னு கத்துவான். உசாப் நான் உன்னை எல்லா பேட்டலையும் பார்த்திருக்கேன், இந்த ஒரு அட்டாக்ல உன்னை எதுவும் பண்ணாது லூஃபி, எனக்கு உன்னை பத்தி தெரியும், நீ எப்பவும் உனக்கான பேட்டில் உன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட சண்டை போடுவீன்பா. பார்த்தா லூஃபி இந்த பக்கம் வந்திருப்பான். லூஃபி கம் கேட்லிங் பண்ணுவான். உசாப் ஸ்பெஷல் அட்டாக் பஸ்டிங் கேக்டஸ் ஸ்டார் பண்ணுவான். அது லூஃபியோட கையில படவும் வெடிக்கும். அதுல இருந்து ஏகப்பட்ட ஸ்பைக்ஸ்லாம் வரும். உசாப் அடுத்த செகண்ட் ட்ரிபிள் எக்ஸ்ப்ளோடிங் ஸ்டார் பண்ணுவான். லூஃபி
தப்பிச்சிருப்பான். திரும்ப திரும்ப உசாப் பண்ணிக்கிட்டே இருப்பான். லூஃபி முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சுட்டு கம் பிஸ்டல் பண்ணுவான். உசாப் மேல ஃபர்ஸ்ட் அடி விழுந்திருக்கும். லூஃபி இதோட இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரன்ட்டு கம் பசுக்கா பண்ணுவான். உசாப் இம்பாக்ட் டைல் மூலமா அந்த இம்பாக்ட வாங்கிட்டு இது இப்ப எப்படி இருக்குன்னு பாக்கலான்ட்டு லூஃபியோட மூஞ்சி முன்னால வச்சு இம்பாக்ட் டைல யூஸ் பண்ணிருப்பான். சாப்பர் இதை பார்த்து பேனிக் ஆயிருப்பான். நாமி அது இம்பாக்ட் டைல் ஆச்சுன்பா. உசாப்க்கு இந்த இம்பாக்ட் டைல யூஸ் பண்ணதுக்கே கைவலி வந்திருக்கும். லூஃபி ரத்தம் தெறிக்க பின்னால போவான். உசாப் நான் கண்டிப்பா உங்ககிட்ட தோத்து போக மாட்டேன்டான்னு கத்துவான். லூஃபி அப்படியே நின்றுப்பான். உசாப்க்கு இதை பார்த்துட்டு மனசே இருக்காது. லூஃபிக்கு உசாப்ப பார்க்கும்போது அவன் கிராமத்துல வச்சு சந்திச்சிருப்பான் இல்லையா, இந்த இடத்த ஆல்ற பைரட் கேப்டன் நான் தான் இருப்பான் உசாப். லூஃபி அதை யோசிச்சுட்டு கையை ரொம்ப தூரத்துக்கு பின்னால கொண்டு போவான். இதுக்கப்புறம் கொண்டாடி இருப்பாங்கல்ல புது ஷிப்காக புது குரூமேட்டுக்காகன்ட்டு. இதுக்கப்புறம் கிராஃபிட்டியும் பண்ணது உசாப்பா தான் இருக்கும். அண்ட் சைட்லயும் உறஞ்சாரன் இருப்பான். லூஃபி அப்ப எல்லாம் செட் ஆயிருச்சு. மேரிக்கு தேவையானது ஃபுல் செட்டப்பும் இருக்கு. இப்ப நம்ம ஃபுல் ஸ்பீட்ல போலான் இருப்பான். பிரசன்ட்ல எல்லாரும் ஒரு மாய நிப்பாங்க. லூஃபி கம் புல்லட் பண்ணிருப்பான். இந்த ஒரு இம்பாக்ட் ரொம்ப பயங்கரமா இருக்கும். உசாப் கொஞ்சம் பின்னால போயிருப்பான். இருந்தாலும் இன்டர்னல் ப்ளீட் ஆகி வாய் வழியா ரத்தம் வரும். நாமல தலையில கைய வச்சுட்டு அப்படியே கண்ணு முழிக்காம இருப்பா. சாப்பர் உசாப்னு கத்துவான். உசாப் அப்படியே இந்த இடத்துல விழுந்திருப்பான். ஜோரோ அட்லீஸ்ட் இப்பனாவது முடிஞ்சதேன்பா. லூஃபி அப்படியே மண்டிட்டு உட்காந்து அடே பைத்தியக்காரா, உன்னாலதான் என்ன தோக்கடிக்க முடியாதுன்னு உனக்கே தெரியாதான்னு கத்துவான். இதுக்கப்புறம் லூஃபி அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு நடந்து வர ஆரம்பிச்சிருப்பான். நாம எதுக்காக விஷயங்கள் இப்படி நடந்துட்டு இருக்குன்பா. வாயில கை வச்சுட்டுலாம் அழுக ஆரம்பிச்சிருப்பா. லூஃபி அவன் பாட்டுக்கு முன்னால வந்தவன் ஸ்ட்ரா ஹேட் எடுத்து போட்டு இங்க பாரு, மேரியை வச்சு என்ன பண்றியோ பண்ணிட்டு போ, நாங்க புது ஷிப்பை வாங்கி அதுல செயில் பண்ணி போயிட்டே இருக்க போறோம்பா. இந்த பாயிண்ட்ல உசாப் வந்துட்டு லூஃபி கிட்ட அங்க எப்ப பார்த்தாலும் நீயே உட்காந்துருக்கியே என்ன உட்கார விடுறான்பா. லூஃபி அது கேப்டனுக்கான ஸ்பெஷல் சீட், அங்க நான் மட்டும் தான் உட்காருவேன் இருப்பான். இதுக்கப்புறம் சாப்பர் உசாப் கிட்ட நான் என்னன்னு பாக்கலாமான்னு கேட்டிருப்பான். உசாப் இது நான் நாமிக்காக ஸ்பெஷலா செய்யற வெப்பன் இருப்பான். லூஃபி பிரசன்ட்ல அவன் பாட்டுக்கு முன்னேறி நடக்க ஆரம்பிச்சிருப்பான். உசாப் இந்த பக்கம் அவனோட கைகளை மடக்க ஆரம்பிப்பான். உசாப் பாஸ்ட்ல வச்சு சொல்லிருப்பான் இல்லையா, கைஸ் நான் ஒரு நாள் எல்பாஃப் போவேன், வாரியர்ஸ் இருக்கிற அந்த கிராமத்துக்குன்பான். லூஃபி அப்ப நம்ம கண்டிப்பா போலான்ட்டு கத்திருப்பான். செலிப்ரேட் பண்ணி இருப்பானுங்க. இதுக்கப்புறம் ஸ்கைபியால வச்சு கோல்ட் ஹண்டிங்க்கு முன்னால பார்ட்டி பண்ணலான்ட்டு என்ஜாய் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் யோசிப்பாங்க. உசாப் படுத்து கிடப்பான் இல்லையா. பிரசன்ட்ல லூஃபி அவன் பாட்டுக்கு நடந்து போகும்போது இத்தனை காலம் நல்லா ஃபன்னா போச்சு உசாப், ஆனா இதோட நம்ம பிரியணும் வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்புவான். சாப்பர் ஒரு மாதிரி நில குழஞ்ச மாதிரி ஆயிருப்பான். கண் கலங்கிட்டு அவனோட டாக்டர் பேக் எடுத்து போட்டு கிளம்புவான். சாஞ்சி சாப்பரை தடுப்பான். சாப்பர் அவனுக்கு காயம் பட்டிருக்கு, அதை பாக்கறில்ல, நான் போய் அவனை ட்ரீட் பண்ணணும்பான். சாஞ்சி சாப்பரை தடுத்துட்டு இங்க பாரு, அவன் இப்ப நம்ம க்ரூல கூட ஒருத்தன் கிடையாதுன்பான். சாப்பர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு அவன் யாராதான் இருக்கட்டும், நான் டாக்டர், நான் யாருக்கா இருந்தாலும் ட்ரீட் பண்ணுவேன்ட்டு சாஞ்சியவே அட்டாக் பண்ண பாப்பான். சாஞ்சி அதுல இருந்து தப்பிச்சுட்டு சாப்பர் அப்படியே கீழே தள்ளி பின் பண்ணிடுவான். இங்க பாரு, அவன் டியூவல்ல தோத்து போயிருக்கான், அதெல்லாம் தாண்டி பரிதாபகரமா இருக்கான். இப்ப போய் நீ அவனோட உடம்புக்கான காயத்துக்கு ட்ரீட் பண்ணாலும் அவன் சைட்ல இருந்து அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான்னு யோசிச்சு பாரு. சாஞ்சி நீயே கேர் இல்லாத ஒரு இறக்கத்தை கொடுத்தா அதை அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான்ங்கிறத முதல் யோசிச்சுக்க. அதெல்லாம் தாண்டி அவன் லூஃபியை சேலஞ்ச் பண்ணும் போது என்ன மாதிரியான விஷயங்கள் அவுட்கமா வரும்னு தெரிஞ்சுதான் பண்ணிருப்பான்பா. கரெக்டா லூஃபி இந்த இடத்துக்கு வந்திருப்பான். நாமி கண்கள்ல கண்ணீரோட தான் பாப்பா. லூஃபியை ஒரு மாதிரி நடுங்கிட்டு தான் பேசுவான். இது ரொம்ப டூ மச்சா இருக்குன்னு. ஜோரோ கேப்டன்னா இப்படிதான் இருக்கும் இல்லையா, இங்க நீ உன்னையே இழந்துராத, இப்ப இந்த சிச்சுவேஷன்ல நீ ஆடி போனா நாங்க யார நம்புறதுன்னு கேட்பான். எல்லாரும் ஒரு மாதிரி நல குழஞ்சு போய் தானே நிற்பாங்க. சாப்பர் ஒரு கட்டத்துல இறங்கி ஓட ஆரம்பிச்சிருப்பான். ஜோரோ நம்மளோட திங்ஸ் எடுத்துட்டு வெக்கேட் பண்ணலான்பான். சாப்பருமே அந்த பக்கம் அவனுக்கு ட்ரீட் பண்ணாம அவனுக்கு தேவையான மெடிகேஷன்ஸ் மட்டும் வச்சுட்டு அழுதுட்டே ஓடி வருவான். லூஃபி சைட் காட்டுவாங்க. அவனோட ஸ்ட்ரா ஹேட் மூலமா கண்களை மறைச்சு அழுதுட்டு இருப்பான். ஜோரோ இதான் லாஸ்ட், இதுக்கப்புறம் நம்மளால இந்த ஷிப்புக்கு நினைச்சாலும் திரும்பி வர முடியாதுன்பான். உசாப்மே அந்த பக்கம் அழுதுட்டு தான் இருப்பான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. ஆடியன்ஸா இந்த எபிசோட்ல நடந்த விஷயங்கள்ல உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத சொல்லுங்க. அண்ட் அவுட்கம் எப்படி இல்லாம வேற எப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கணும் சொல்லுங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பர்சன் இந்த சீன்ஸ்ல அழுதுருக்கலாம். அண்ட் ஏன் விஷயங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கணும்னு நினைச்சிருக்கலாம். அண்ட் அடுத்து என்ன மாதிரி விஷயம் நடந்தா நல்லா இருக்குங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணுங்க. கடைசியா சிவியர் ஷாக் ஹிட்ஸ் த சிட்டி ஆஃப் வாட்டர், ஐஸ்பெர்க் டார்கெட்டடுங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.